Hi friends, welcome to Bhavani Aari Creatives. நிறைய பேர் வந்து என்கிட்ட நீங்கள் எப்படி ட்ராயிங் பண்ணுறீங்க, எப்படி பிரிண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிரிண்ட் அவுட்டில் வந்து அந்த டிசைன் வந்து கஸ்டமர் அனுப்புகிற டிசைன் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு பட்டர் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கார்பன் வச்சு ட்ரேஸ் அடிப்பேன். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸ்லேயே மார்க் பண்ணிவிடுவேன். ஸோ ப்ளவுஸில் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அது மிஸ்டேக் ஆச்சுன்னா எப்படி கலைக்கிறேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், தப்பாகிடுச்சு அப்படின்னா அந்த கெரோசின் வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே போடுவேன். இப்போ நான் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் ஒரு நெக்கு வந்து மார்க் பண்ணிட்டேன், ப்ளவுஸில் வந்து நெக்கு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அவங்க கேட்ட டிசைன் பிரிண்ட் அவுட்டை பார்த்துட்டே நான் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ராயிங் பண்ணுறேன். ஸோ ஒன் சைடு மட்டும்தான் நான் வந்து ட்ராயிங் வந்து பண்ணுவேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து வரையும் போது ஒரு பக்கம் கரெக்டாக வந்துடும், அதே ஷேப்பு இந்த பக்கம் வருமானது நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே மிஸ்டேக் பண்ணுற இடத்துலலாம் என்ன பண்ணுறேன், கெரோசின் வச்சு அதை தொடச்சிட்டு அப்படியே திருப்பி வந்து வரைஞ்சிட்டு வரேன். ஸோ ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜர்தோசி ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஒர்க்கு. அவங்க கேட்டிருந்த நெக்கும் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக்கு, அதாவது ஒரு பாட்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி போட் நெக் வச்சு ஒரு மாதிரி ஸ்கொயர் மாதிரி நடுவில் வந்து வரா மாதிரி ஒரு அதில் கொஞ்சம் கர்வ் மாதிரி வரும். ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு கட்டாயமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படி பிரிண்ட்டை போடுறேன், பிரிண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நிறைய பிரிண்டிங் வந்து எப்படிலாம் நம்ம வெரைட்டியாக பிரிண்ட் போடலாம் அப்படின்றத நான் ஒரு 2-3 வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ இது வந்து இன்னொரு டெக்னிக்கு. ஸோ இந்த டெக்னிக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். வரைய தெரிஞ்சவங்க கட்டாயமாக இந்த மாதிரி பண்ணலாம். வரைய தெரியாதவங்க ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் வந்து எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நான் பிரிண்ட்டு போட்டுட்டேன். ஏன்னா ஒரே பக்கம் வந்து வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பக்கம் வரையும் போது நமக்கு வேறு மாதிரி கூட வரலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா பட்டர் பேப்பரில் கெரோசின் வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் போது அப்படியே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மார்க்கரை வச்சு ட்ரா பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இந்த பக்கம் இருக்கிற டிசைனை வந்து அப்படியே வந்து மார்க்கரில் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், சிடி மார்க்கர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அந்த கனமான மார்க்கர் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம வரையும் போது நமக்கு வந்து ட்ராயிங் வந்து நல்லா தின்னாக கிடைக்காது, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரஃப்பாக விழுந்துடும், ஒரு மாதிரி கனமாக விழும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விழுந்துடும். ஸோ தின்னாக விழணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இன்னும் அது வந்து என்னென்னா ஆயிலில் இருக்கும்போது அந்த எண்ணெய் பிசப்பு இருக்கும்போது கொஞ்சம் மார்க்கர் வந்து ஒரு சிலதெல்லாம் எழுதாது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்து ஃப்ரெஷ்ஷான மார்க்கராக வந்து எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி முடித்த பிறகு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றத அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கோங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம கிளாஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஆரி ஸ்டாண்டு, நீடிலு அண்டு அதே மாதிரி த்ரெட்டு எல்லாமே. ஸோ நான் டேட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த டேட்டில் வந்து நம்ம லைவாக வந்து டெய்லி 1 hour நம்ம வந்து கிளாஸ் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க. என்னோடய கிளாஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைவ் மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய கிளாஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா. ஒருத்தர் ஒரு மாதிரி எடுப்பாங்க. ஸோ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து லைவாக வந்து கட்டாயமாக பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இந்த பக்கம் பிரிண்ட்டு போட்டேன் இல்லையா. ஸோ இந்த பக்கம் வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை அந்த பேப்பரை வந்து அப்படியே கவுத்து, அதாவது பேக் சைடாக கவுத்து வச்சுட்டு அதை கார்பன் போட்டு நான் ஸ்டாப்லர் அடித்து இந்த சைடு வந்து நான் பிரிண்ட்டு போட போகிறேன். ஏன்னா எப்பயுமே நம்ம ட்ராயிங் பண்ணும்போது ஒரு சைடு கரெக்டாக வந்துடும், இன்னொரு சைடு வந்து நமக்கு வராது, ஏதாச்சும் ஒன்று சொதப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கஸ்டமர்து ஒரே மெஷர்மெண்ட் தான். ஸோ இந்த சைடு என்ன இருக்கோ அதே தான் இந்த சைடும் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் அந்த சைடு வரைஞ்சி அதை பட்டர் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த சைடு நீங்கள் வரையும் போது பார்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ பார்ட்டாக எடுத்துகிட்டு போடுங்க. ஒரு 3 பார்ட்டாக நான் எடுத்திருக்கேன். அந்தமாதிரி 3 பார்ட்டாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பார்ட் வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த மேல் பார்ட்டு போகுவேன், மேலே இருக்கிற அந்த பார்ட் வந்து ட்ரா பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பார்ட் வந்து ட்ரா பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும், பக்கா வரும். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிரிண்டிங் வந்து அழகாக விழுந்துடும். ஸோ இது ஒரு டெக்னிக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரு
சாரீ. ஸோ அதனால் வந்து ஜர்தோசி ஒர்க்கு தான் ஃபுல்லாக நான் வந்து பிங்க் வித் சில்வர் வச்சு ஜர்தோசி ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். இது வந்து பொங்கல் ஆர்டர். பொங்கலுக்குள்ளே இந்த ப்ளவுஸை நான் முடித்து கொரியர் பண்ணணும். ஸோ பொங்கலுக்கு இது வந்து நியூ ப்ளவுஸாக வந்து நான் நம்மளோட சேனலில் வந்து போடுவேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஒரு லீஃப் வந்து நான் விட்டுட்டேன். ஸோ அது அப்படியே நான் வந்து ட்ராயிங் ஃப்ரீ ஹேண்டில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து நான் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஸோ வரைய தெரியாதவங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி 2-3 பிரிண்ட் போடுற வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வரைய தெரிஞ்சவங்க இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வந்து ரேண்டமாக வந்து பிரிண்ட் போட்டுட்டு அந்த பேப்பரை வந்து நம்ம பார்த்துட்டே அப்படியே ஒரு பட்டர் பேப்பர்லையோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸ்லேயோ கூட எனக்கு போகலாம், எனக்கு தைரியமாக நான் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுலேயும் கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து மேலேயும் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ நான் அடுத்து வந்து கீழே அந்த சென்டர் பகுதி போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அது பக்கத்தில் வந்து நம்ம கொஞ்சம் போடணும் இல்லையா. ஸோ அந்த சைடு என்ன பார்ட்ஸ் நான் வரைஞ்சிருக்கணும் அதே பார்ட்ஸ் நான் இந்த சைடும் ரெடி பண்ணி போட போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் அண்டு நெக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லைனா வராது. நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டுறாங்க இங்கே வர கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா? பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.